அடி அவ கேட்ட எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அடி அவ கேட்ட ரோல்ஸு, பெட்டிஸா, புட்டிங்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். வேற என்ன எடுத்து வைக்கணும்? அடி ஹரிரா பால் காய்ச்சிட்டாவா, அதை மட்டும் தூக்கிட்டு போயிட்டா சரியாயிக்கும். ஓ காய்ச்சி கேட்டோலே. அடியா கூண்டு ஹரிரா பாலுக்கு பாதம் பிஸ்தா அண்டி கொட்டன் எல்லாம் அரைச்சி விட்டிக்குது. எல்லாத்துக்கும் துட்டு தந்துருவாளாடி. அடி அதான் தர்றேன்னு சொல்லிட்டாலா இல்லையா? தராமல் எங்கே போகிறோம்? எதுன்னு இருக்கிற வாங்கிக்கலாம். அடியா இந்த மேவா சாமான் வாங்குறதுக்கு இருக்கிற கை காசெல்லாம் போட்டு கம்மல் காப்புன்னு எல்லாத்தையும் விற்று அதுக்கப்புறம் தான் வாங்கி போட்டிக்கிறோம். தொட்டுக்கிட்டு தராமல் ஓடிட போகிறோடி. அதான் தருவோம். அடி மெய்வத்மா என்ன பால் காய்ச்சிட்டே இல்லையா? அடி பிடிச்சிடாமடி. மேவா சாமான்லாம் போட்டிக்கிறனால டக்குன்னு அடி பிடிச்சிரும் ஹரியா பால். காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். அது எங்கே ஒழுங்கா கொதி வந்துட்டுனா அமர்த்திடலாம். அடி பிடிச்சிடாம கொஞ்சம் கை விடாம கிண்டி விட. பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வழி தெரியலை. பேசாம இனிப்புக்கு பதிலாக உப்பை போட்டுருவோம். முதல்ல புதுசுக்கு இனிப்பு தானே கொடுப்போம். அது பதிலாக உப்பு வந்துக்கிட்டேன்னு நினச்சி என்னத்தையாவது யோசிச்சு கல்யாணத்தை நிப்பாட்டுவாள்வோம். தோழிமா நான் வேணா அவளை பொண்ணை போய் பார்க்கட்டா? தனியாக போகிறா? தனியாக போகாதம்மா. குமரி பிள்ளைலாம் தனியாக போகக்கூடாது. 4-8 வச்சு அவள் வீடு தானே தோழிமா, டக்குன்னு போயிடுவேன். நீங்களும் அங்கே தானே வர போறியோ? அப்போ நீ வேணா இவனை கூட்டு போ. அழியே அவன் எங்கள் கடைக்கெல்லாம் அனுப்பி விட்டிக்கிறான். அப்புறம் அவனை கூட்டு போண்டா. அப்போ பிள்ளை அந்த இம்தியாஸ் காக்கா அவளை கூட்டு போமா. நான் இல்லாஹி இவன் தலையில் பாராங்கல்ல தூக்கி போட்டுருவா பிழைக்குது. இவளே ஒரு 2 பேரையும் கோத்து விட்டுருவா பிள்ளை. அதெல்லாம் வாடாடி, எங்கள் கூட வரப்பவே நீ வந்தால் போதும். அடி போய் பைத்தியக்காரி அவள் கிடக்குறா. அவளை தூக்கிட்டு நம்ம சுமந்துட்டு போயலமா. அந்த பையன் இம்தியாஸ் கையில் கொடுத்து விட்டா அவன் புடிங்கி இதெல்லாம் கொண்டு போவான். ரோல்ஸ் எல்லாம் அவ்வளோத்தையும் மூட்டை கட்டிட்டு போக முடியாது. மணி அவனு நீனும் கொஞ்சம் கொண்டு போயிருங்க. என்ன அப்படியா? சரி ஓகே தோழிமா. என்ன போல இவ்வளோலாம் புரியுதா இல்லையான்னு தெரியல. அவன் அந்த பையனை இவன் பின்னாடி லோலோன்னு அணைஞ்சிக்கிட்டிக்கிறான். பாலுக்கு பூனை காவலா பெருங்கொண்ட கரைச்சலாகி இதெல்லாம் நம்ம சொல்ல போவோம். நம்மளெல்லாம் கடைசியில் எல்லாம் கெட்டவளா பார்ப்போம். நம்ம வாயை திறக்க வழியில அவளுலாம் நல்ல பிள்ளை மாதிரி எல்லாம் அனுப்பி வச்சு நல்லவளாயிராள். இன்னும் செஞ்சு தொலையோ என் மனசுல எல்லாத்தையும் வச்சு நெஞ்சே வெடிச்சிடும் போல இது. அடி என்ன மேராஜ் நல்லா குத்துன பார்வை பார்த்துட்டீங்க. என்ன அளவுக்கு புடவே விடு, வா நிறைய கட்டுவோம் போவோம். துணைக்க ஆள் இல்லைன்னா மாப்பிள்ளை விட்டு கொண்டு கொடுக்குறது நம்மளும் சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் என்ன ஏதுண்டு. அலிமா நில்ல அலிமா. சொல்லுங்க காக்கா, பேசிக்கிட்டே நடப்போம். தூக்க முடியல, வெயிட் ஆகிதுல. காக்காவா? நில்ல. இம்தியாஸ் காக்கா நேரமாவது கொஞ்சம் வழி விடுங்க. என்ன வேணா சொல்லு, இந்த காக்காங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாத. நெஞ்சே வெடிச்சிடும் போல இது. காக்காவை வேற எப்படி சொல்லணும்? என்ன கோவமா இருந்தாலும் பேசிக்கோ, ஆனா காக்கா மட்டும் சொல்லாத. என்ன உங்க மேல நான் எங்க கோவப்பட போறேன்? என் தங்கமே, என் செல்லமே, என் கண்மணியே. காக்கா நீங்க உள்ள கொண்டு வந்து பேக்கை வச்சிருங்க, நான் போயிட்டு வரேன். இந்த பொண்ணுங்களே இப்படிதான், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிப்பாளும். இவன் நடிக்கிறாவா இல்லைன்னா நிஜமாவே இப்படித்தானா? நம்ம தான் தப்பா குழம்பிட்டோமா? தோழிமா நீ தான் கல்யாணம் பொண்ணா? தோழிமாவா? நீங்க என்ன சொல்றியோ? ஆச்சி தூ தெரியாம வாயில வந்து தொலைஞ்சிட்டு. இல்ல நீ தானே கல்யாணம் பொண்ணு. நீ வா போனே சொல்லுங்க, நான் உங்களோட சின்ன பிள்ளைதான். என் ஃபாத்திமான்னு கூட கூப்பிட்டுக்கோங்க. சரிங்க ஃபாத்திமா. என்ன மாப்பிள்ளோடு வர்றோன்னு ரெடி ஆகலையா? இன்னைக்கு மாப்பிள்ளோடு எங்க வர்றோம்? மாப்பிள்ளை வீடு நாளைக்கு தான் வர்றோம். இன்னைக்கு பாலை சீனி கொண்டு கொடுத்துட்டு வந்துடணும்னு சாட்சி சொன்னோம். அப்படியா? நீங்க மாப்பிள்ளையை பார்த்தீங்களாங்க? வாங்க இந்த காருங்க. என்னங்க வெக்கலாம் படுறியா? நீங்க மாப்பிள்ளையை பார்த்தீங்களா இல்லையா? இந்த மாங்காய் புளியங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். நல்ல புளிப்பா இருக்கும். உப்பு மிளகு தூள தொட்டு திண்டா. வேணாமா, அது ரொம்ப பல்லு கூசும் எனக்கு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை. அவளையெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. சரி போதும், காலால நோண்டி பஞ்சு மெத்தையில பள்ளம் விழுந்துடாமே. மாப்பிள்ளை பேராச்சும் தெரியுமா? போங்க, நீங்க ரொம்ப தமாஸ் பண்றியா? மாப்பிள்ளை பேரெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன மாப்பிள்ளை பேர் தெரியாதாங்க? யார பேசிக்குதுன்னா தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. அவர்ல நிறைய ஆம்பளைகள் உண்டு, அதுல யார் பேசிக்குதுன்னா எனக்கு தெரியாது. சரி அவுட்ல உள்ள ஆம்பளைகள் பேரெல்லாம் சொல்லுங்க பாப்போம், யார பேசிக்குதுன்னு நான் சொல்றேன் கரெக்டா. அதெல்லாம் சொல்ல மாட்டோம். மாப்பிள்ளை பேரையோ யார் பேரையும் சொல்லக்கூடாது அப்படிலாம். நல்லா இப்படி இருந்த மெய்பாத்மா தோழிமாவா இப்போ இப்படி மாறிட்டோ? பார்த்தாலே சிரிப்பாகிது. அந்த காலத்தில் இப்படிலாமா வைக்கப்பட்டுட்டு கிடக்குறோம் எல்லாம். உங்ககிட்ட எதுவும் லிஃப்ட் கேக்குதோ?
நீங்கள் தலையை தூக்கி பார்த்து பேசினாதான் லிப்டிக்லாம் தருவான் பார்த்துக்கோங்க. என்னைய பார்த்து எங்கே வைக்கப்படுறியா? போங்க, நீங்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சொன்னதானே, அதான் வெக்கமாகிது. நான் இல்லாஹி மாப்பிள்ளையை பார்த்து வெக்கப்பட்டா காணும், என்னைய பார்த்து வெக்கப்பட்டு பள்ளம் தோண்டிடாதீங்க வீட்டில். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட கண்மையும் கோகுல் சேண்டால் போடுறதுதான் இருக்குது. லிப்டிக் இல்லை, நகையில் வச்சு தருவாள் ரோஸ் கலர் பேப்பரு, அதைத்தான் உடட்டுக்கு ஒட்டுவேன். நீங்கள் அன்றைக்கி லிப்டிக் விடுறத பார்த்தேன், அதான் உங்ககிட்ட இருக்குதான்னு கேட்டேன். கவலைப்படாதீங்க, நாளைக்கு நானே லிப்டிக்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு சோடிச்சு விட்றேன். சரி, இந்த அரைநெல்லிக்காய் எடுத்துக்கோ, நல்லா இருக்கும், இதை தொட்டு திண்டா. பாரு என்ன லஞ்சமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே நான் எடுத்துக்கந்தானே சொன்னேன். பிரியங்காவே மாவடி வேணான்ட்டா. ஆனால் ஒன்று, அந்த காலத்தில் எல்லாரும் மாப்பிள்ளை விட்டு வேலைக்கார அக்காவை விடுங்க, ஆடு கோழியை பார்த்தா கூட வெக்கப்படுவோன்னு சொன்னால் சரியாக தான் இருக்குது. போங்க. எந்த காலத்தில்? இப்போ இகிரியிலே உங்கள் காலத்தில் தான். நீங்கள் ரொம்ப தமாஷா பேசுறியா? சாச்சி என்ன சரியா? சாச்சி அப்போச்சின்னு அருவாமனையில் உளுந்து செட்டிக்கிட்டு தொலைஞ்சு நம்ம இவ்வளோ பிடிடி கொஞ்சம். வந்துட்டீங்களா? வாங்க, எல்லாம் அரிதாப்பால் இதெல்லாம் காய்ச்சி கொண்டு வந்துட்டீங்களா? எல்லாம் காய்ச்சி கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பண்டை இதெல்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு டெக்கரேஷன் என்ன பண்ணி கொடுக்கணும்ல? எனக்கு டெக்கரேஷன் பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லையே. இல்லை, குடத்தை பாலை ஊற்றி கழுத்தை சுற்றி பூலாம் கட்டி டெக்கரேஷன்லாம் பண்ணி ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவாளே. ஆமாம், அந்த பூ வந்து ஒரு முளம் வாங்கினேன், அதில் பாதி அரை முளத்தை சும்மா குடத்தை சுற்றி விட்டா போதும். மிச்சம் அரை முளத்தை வைங்க, எனக்கு என் முடியை சுற்றி கட்டி எனக்கு தலையில் கொஞ்சம் வைக்கணும். இப்போ இந்த பவட்ட மண்டைக்கு வைக்கலான்னு எவன் கேட்டானா? எல்லாம் எண்ணி சரி பார்த்துக்கோங்க, எல்லாம் சரியாகிதான்ட்டு. நாங்கள் அப்போ கிளம்புறோமே. ரூபாயை கேளு, நம்மளே காலம் கடந்து வந்து 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு அலோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ரூபாயை தந்துடுறீல இல்லாத்தா? அது எல்லாத்துக்கும் ரூபா தரணும் என்ன? ஆமாம், தராமல் எல்லாம் ஓசிலியே தருவோம். இருங்க, நான் கேட்டு பாத்திமாட்ட கேட்டு உங்களுக்கு வாங்கி தரேன். சரி, நீங்கள் பொறுத்து கூட தாங்க, பிரச்சனை இல்லை. சரி, இந்த சோத்து வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுன்னா அப்படி போய் மாப்பிள்ளை வீட்டில் கொடுத்துட்டு வந்துடலாம். நீங்கள் ஒன்றா வரியில அப்படி கொடுத்துட்டு வந்துடுவோம். கல்யாணம் நெருக்கமாகிறதுனால சும்மா சிம்பிளாக பாலை சீனி கொடுத்து உறுதிப்படுத்திக்கிட்டா போதும். வடவே இதெல்லாம் பண்டத்தையெல்லாம் எப்படி கொண்டு போவியா? அது எல்லாத்தையும் இந்த பலாப்புட்டியில் இல்லை மிட்டாய் புட்டியில் வச்சு கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதான். ஒரு நேரம் நாங்கள் காலைல கொண்டு கொடுப்போம், அசரில் வந்து பார்த்துட்டு பொண்ணேன். என்னடி இதா இவ்வளோ தானா கதை முடிச்சுட்டா? அந்த காலத்துலலாம் அவ்வளோதாண்டி, காலைல கொண்டு போய் இவ்வளோ கொடுப்பாளுவோ பழைய சீனியை, அசரில் கொண்டு வந்து அவ்வளோ என்ன தேவை பிள்ளைக்கு என்ன தேவை வாங்கிட்டு வந்து கொடுப்பாளுவோ, அவ்வளோதான். தூக்கில் அந்த புட்டிங்கிட்டிங்கெல்லாம் வச்சுருங்க, என்ன மொத்தமாக எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடுவோம். இப்போ தான் டெக்கரேஷன்லாம் கண்டமேனிக்கு அதுக்கே செலவாகுது போல. அந்த காலத்துல எல்லாம் தூக்கில் வச்சு கொடுக்கவும், குடத்தில் வச்சு கொடுக்கவும், முட்டாய் போட்டியில் வச்சு கொடுக்கவும் வேலையை முடிச்சுக்கிறாள் ஈஸியாக. அந்த மாதிரி ஆடம்பரம் இல்லாமல் அவங்களாம் செலவு பண்ணதுனால தான் 10 பிள்ளை பெற்றாலும் படிக்க வச்சு பெற்று வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடிஞ்சுது. இப்போ உள்ள மாதிரி இருந்ததுன்னா ஒத்த பிள்ளைக்கே அல்லான்னு பாடுபடுது. அதுவும் உண்மை தான். அது கொஞ்சம் வந்து இந்த இதை மட்டும் அருவாமனையில் அரிஞ்சு தர முடியுமா? காய்கறியெல்லாம் நான் டக்குன்னு சோத்தை வடிச்சிடுவேன். நான் போவாலும் அங்கனையும் வேலை வாங்குறாளோ, இங்கே வந்தாலும் வேலை வாங்குறாலும், ஒரு நேரம் நம்ம சும்மா இருக்க முடியாது போல. இதுமா குறுக்க உடைச்சு காக்கைக்கு போட்டுருவாளும். சாச்சி, நான் அரிஞ்சு தரேன், நீங்கள் சோத்து வேலையை பாருங்க, பானையில் சோத்தை அரிசியை போடுங்க. ஆனால் இந்த மனசு இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு நம்மள சாச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நெய் அளவோ நமக்கு வேலையாகுனா சாதான். பார், முழுசா சந்திரமுகியா மாறினா நம்ம மெய்பாத்மாவை பார், முழு நேரம் வேலைக்காரி ஆகணும் நம்ம மெய்பாத்மாவை பார். அப்படியா எதுக்கு வண்டிக்கிறோண்டே தெரியாம முழு நேரம் வேலைக்காரியாவே மாறிட்டாடிவா. பல போக சும்மா ரெடி சிரிப்பாக வருதுடி. சனியை முடிச்சவள வாயை ஓடிட்டு ஒரே ஜாலியாக இருக்குதுடி. கொஞ்சம் பார்த்துட்டு எல்லாம் நல்லா போய் உள்ள வந்து லைக் போட்டு போங்க, ஹைப்பில் நச்சு கொஞ்சம் பாய்ந்து கொடுத்து விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் 4 பேருக்கு வீடியோ காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்கம்மா. இன்ஷால்லா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அஸ்ஸலாமு அலைக்கும்.